Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கட் பீட், அதாவது கட் தானன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீடை யூஸ் பண்ணி எப்படி அவுட்லைன் ஸ்டிச்சஸ் போடுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய இடங்களில் நிறைய ஸ்டிச்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கட் பீடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. இந்த மாதிரி கோல்டு, சில்வரு, நம்ம கிளாத் கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ், லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. உங்களுக்கு தேவையான அளவு நம்ம வாங்கிக்க வேண்டியதான். அதாவது 50 கிராம் பேக்கெட்டாகவும் கிடைக்குது, இல்லை 1/2 kg பேக்கெட்டாகவும் கிடைக்குது. எல்லா கலர்ஸும் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிள் இருக்குது. நமக்கு ப்ளவுஸுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இதை வந்து எப்படி நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து சிவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் பீடோட கலரில் இருக்கணும், இல்லை கிளாத்தோட கலரில் இருக்கணும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்மளோட பீட் நீடில் தான் எடுத்திருக்கேன். இந்த நீடில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா லென்த்தாகவே இருக்கும். நம்ம நிறைய பீட்ஸ் வந்து இதில் லோட் பண்ண முடியும். சுகர் பீட் எப்படி லோட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம லோட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பீடை வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னா, நம்ம ஆக்சுவலாக முதல்ல வந்து சுகர் பீடு எப்படி லோட் பண்ணமோ அதே மாதிரி தான். பிகினர்ஸாக இருக்கவங்க ஒவ்வொரு பீடையாக வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 விரலில் நீடில் பிடிச்சிருப்பீங்க. 3வது விரலை வச்சு அந்த பீடை ஒன்றுன்னா மேலே ஏற்றி ஃபுல்லாக அந்த நீடில் ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இந்த 3வது விரலால் அந்த பீடை வந்து கீழே விழுகாத அளவுக்கு நம்ம ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விரலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணினா தான் அந்த பீடு கீழே விழுகாமல் இருக்கும். ஒவ்வொரு பீடாக எடுத்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹூக்கு, அந்த நீடில் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே பீடை வந்து லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிட்டு ஆரம்பத்தில் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் பாதி வரைக்கும் லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போக போக உங்களுக்கு பழகினதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே லோட் பண்ணலாம். இப்போ இந்த கார்னரில் நான் வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு கட் பீடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம சுகர் பீடு வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணுவோம். பட் இது வந்து கட் பீடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். அந்த கட்டாகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃப்ளாட்டாகவே இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஷேப் மாதிரி அன்ஈவனாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பீடும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு பீடாக மட்டும்தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து 2 ஆளாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா லூஸாக இருக்கும், நல்லாவே லூஸ் தெரியும். நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் ரொம்பவே லூஸ் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுட்டு பிடிச்சி போட்டிங்கன்னா தான் நீங்கள் உள்ள த்ரெட்டை லோட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வெளியே வரும். இல்லைன்னா இந்த மாதிரி மாட்டிக்கும். அந்த பீடோட எண்டில் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கும். ஓகேவா? நீங்கள் எப்பயுமே ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். த்ரெட்டு நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வரும். ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரு ரொட்டேஷன் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க, த்ரெட்டை உள்ள நீடிலில் சுற்றுறீங்க, மேலே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து வெளியில் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இது ஒன்று தான் வந்து இதில் பண்ண போகிறோம். இது அவுட்லைன் ஸ்டிச்சஸாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கொடி டிசைன் போடுறீங்கன்னா கொடியில் வந்து நம்ம ஜரி வச்சு கொடி போடுவோம், இல்லைன்னா பீடு வச்சு கூட கொடி போடுவோம். அந்த மாதிரி இதில் கட் பீடு கூட யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் அவுட்லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லீஃப் எல்லாம் போடும்போது கூட அவுட்லைன் வந்து இந்த கட் பீடு வச்சு கூட நம்ம போட முடியும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சு தான். பீட்ஸு யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், இந்த த்ரெட்டை நீடிலில் மாட்டி இப்படி கிளாத்லேயே குத்தி வச்சுட்டு போங்க. இல்லைன்னா அப்படியே லூஸ் ஆகி ஃபுல்லாக பிரிச்சுட்டு வந்துடும் எல்லாமே. இப்போ நான் ஒன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். செகண்ட் டைம் வந்து நீடிலில் ஃபுல்லாக பீடை வந்து லோட் பண்ணியிருக்கேன். திரும்ப அதை கண்டினியூ பண்ணுங்கள். கேப் இல்லாமல் கொண்டு வரணும். இதை கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பீடை உள்ள த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டிச்சு போடுங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் இது கேப் இல்லாமல் இருக்கும். கேப் விட்டு போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி போடக்கூடாது. எல்லா பீடுமே வந்து உங்களுக்கு நீங்கள் சுகர் பீடு வந்து எப்படி டைட் கொடுத்து நம்ம போட்டோமோ அதேமாரி தான் கட் பீடும் வந்து டைட் கொடுத்து நம்ம போடணும். ஓகேவா? இதில் நீங்கள் இதுதான் பார்க்க வேண்டியது. இதை வச்சே நம்ம லோடு, ஃப்ளாட் லோடு, எம்போஸ்ட் லோடு எல்லாமே பண்ண முடியும் நம்மளால். இதே நீங்கள் வந்து நெக்லைனில் ஒரு எம்போஸ்டு லோடாக கூட இந்த கட் பீடு வச்சு கொடுக்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும்.
நமக்கு எனக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கட் பீடு நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் குறைஞ்ச செலவில் நிறைய ஒரு கிராண்ட் லுக்கு வந்து நமக்கு கொடுக்க முடியும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நம்மளால். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம எப்படி லோடு போடுறோங்கிறதையும் பார்க்கலாம். லோட் ஸ்டிச் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நெக்லைன் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே வேணாம், ஒரு 3 லைன் ஜரி, இது ஒரு லைன் போட்டுட்டு அங்கங்கே புட்டாஸ் வச்சிங்கனாலே கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸு. ஸோ கடைசியாக வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என் நாட் போடும்போது கவனமாக போடுங்க, நல்லா டைட் பண்ணி என் நாட் போடுங்க, இல்லைனா அது பிரிச்சுட்டு வந்துடும். மேலே வந்து அந்த நாட்டு த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு நார்மலான ஒரு ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொம்பு டிசைன் மாதிரி போட்டு இதில் டபுள் லேயராக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது இதில் எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும். ஸ்ட்ரைட் லைனில் வர்றதாகட்டும், இல்லை கர்வ் ஆகட்டும், எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? சும்மா ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், இந்த கார்னர் எட்ஜ் எப்படி போடுறதுங்கிறதும் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த கார்னரையும் வந்து இந்த கார்னரையும் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவே கொடுங்க, வளைச்செல்லாம் கொண்டு வர முடியாது இது. ஸோ இந்த இடத்துலையும் கார்னர் வச்சு கொண்டு வாங்க. இந்த கர்வெல்லாம் கரெக்டாக நெருக்கமாக கொண்டு வாங்க. எல்லாமே ஒவ்வொரு பீடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும், அதிகமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம சேனலில் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணிங்கன்னா கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நான் அங்கேயே சொல்லிவிடுவேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.